श्रीरङ्गवीररघुपुङ्गववेदमौली गुरुवेडतेन्द्र करुणापरिणामबोधम् शेषाचले सुचिरबोधितछात्रवृन्दम् शेषाद्रिनाथ गुरुवर्यमां प्रपद्ये நாமோ பாஷா பிரவேசத்துல 4வது பாடம் அஞ்சாவது பாடம் பார்க்க இருக்கும். ஏஷः பாலகः கிம். இந்த பாடம் ஆம் ந கிம். ஆம் அப்படின்னா ஆமாம் அப்படின்னு அர்த்தம். ந அப்படின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம். கிம் அப்படின்னா அப்படியா என்ன அப்படின்னு அர்த்தம். ஏஷா பாலகா கிம். இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், இவன் சிறுவனா அப்படின்னு கேட்கலாம். சின்ன பையன். பாலகா 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 இது ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரியான மீனிங் தான், வித்தியாசம்லாம் கிடையாது. பாலகான்னாலும் ஒண்ணுதான், பாலகா அப்படின்னாலும் ஒண்ணுதான். ஏஷா பாலகா கிம் அப்படின்னு கேட்டாலும் சரி, ஏஷா பாலகா கிம் அப்படின்னு கேட்டாலும் சரி, ரெண்டுமே ஒண்ணுதான். ஏஷா பாலகா கிம், இவன் சிறுவன் தானே. ஆம் ஏஷா பாலகா, ஆமா இவன் சின்ன பையன்தான். சஹா கஜஹ கிம். கஜஹன யானை. சஹா கஜஹ கிம், தூரத்துல இருக்கான் பக்கத்துல இருக்கான். பக்கத்துல இருக்கிறவனை பார்த்து ஏஷா பாலகா கிம் அப்படின்னு கேட்கும். தூரம் இருக்கிறவனை பார்த்து சஹா கஜஹ கிம், ஆம் சஹ கஜஹ, அவன் யானை. ஏஷா அஜா கிம், ஒரு எரும மாடு, பெண் எரும மாட்டை பார்த்து கேட்கிறோம். ஏஷா அஜா கிம், அஜான்னா பெண் ஆடு, ஃபீமேல் கோட். ஏஷா அஜா கிம் ந ந, ஏஷா மகிஷி, இது எருமை மாடு. ந இல்லை. தத்து லோகயானம் கிம் ந, தத்து விமானம். லோகயானம் அப்படின்னா பஸ். லோகயானம்னு பஸ். ந தத்து விமானம், அது விமானம். அபியாசா பாருங்க. கோஷ்டகஸ்தம் சின்னம் திருஷ்டுவா உச்சிதானி வாக்கியானி லிகந்து. கோஷ்டகஸ்தம் அப்படின்னா கோஷ்டகத்துல இருக்கக்கூடிய, பாக்ஸ்ல இருக்கக்கூடியதான சின்னம் திருஷ்டுவா, அந்த சிம்பலை பார்த்துட்டு உச்சிதானி வாக்கியானி லிகந்து, உச்சிதமான வாக்கியங்களை எழுதுங்க அப்படின்னு சொல்றான். இப்ப நீங்களே கூட சொல்லலாம், பகத சிம்மஹா தேசபக்தா ராஜநேதா. பகத சிம்மஹான்னா பகத்சிங். பகத சிம்மஹா தேசபக்தா ராஜநேதா.
எப்படி கேள்வி கேட்போம்? ஏஷா பகத சிம்மஹா தேசபக்தா கிம் அப்படின்னு கேள்வி கேட்கணும். என்ன பதில் சொல்லுவோம்? ஆம், பகத சிம்மஹா தேசபக்தா. அதுல எப்படி கேள்வி கேட்போம்? ஏஷா பகத சிம்மஹா ராஜநேதா கிம் ந ஏஷா பகத சிம்மஹா தேசபக்தா. இத மாதிரி ட்ரை பண்ணு. சுதாகரஹா சாத்திரஹா. தேசபக்தஹான்னா தேசபக்தர், ஃப்ரீடம் ஃபைட்டர். ராஜநேதான்னா ராஜ்யத்தை ஆளக்கூடிய ராஜா. சுதாகரஹா சாத்திரஹா வைத்தியஹா. வைத்தியஹான்னா டாக்டர், சாத்திரஹான்னா ஸ்டூடெண்ட். சுதாகரஹா சாத்திரஹா கிம்? சுதாகர் ஆம், சுதாகரஹா சாத்திரஹா. சுதாகரஹா வைத்தியஹா கிம்? ந சுதாகரஹா சாத்திரஹா. பிரதிபா அப்படின்னு ஒரு லேடியோட பேர். சார் ஒரு ஒரு குவிக் கொஸ்டின். சொல்லுங்க. இப்போ வந்து நம்ம சுதாகரஹா ஆன்சர் வந்து இப்போ வைத்தியரான்னு கேட்கும்போது ஆன்சர் வந்து ஸ்டூடெண்ட்னு சொல்லாதீங்க, வைத்தியர் இல்லை அப்படின்னு சொல்லணும்னா சுதாகரஹா ந வைத்தியஹா அப்படின்னு வருமா? அப்படி கூட வச்சுக்கலாம், ந வைத்தியா. ஆனா மேல ந உதாரணம் வைத்திய. பாருங்க. தத்து லோகயானம் கிம் அப்படின்னு கொடுக்கும்போது ந தத்து விமானம், அவ்வளவுதான் இருக்கு. இப்போ நீங்க இந்த பாட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு தெரிஞ்சுட்டு போறோம்னு அவ சொல்றான். ஓகே, இந்த லெவல்ல இந்த 5வது பாடத்துல அவ்வளவு தெரிஞ்சா போறோம். நம்ம பின்னாடி ஓகே, படிக்கும்போது அந்த மாதிரி என்ன வைத்தியா அப்படின்லாம் சொல்லிக்கலாம். ஓகே, ஓகேவா? ஓகே. தேங்க்யூ. நமஸ்காரம். ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? சொல்லுங்க. இப்ப அவ கொடுத்திருக்கிற நம்ம எக்ஸாம்பிள்ல வந்து இப்ப ஏஷஹா பாலகஹா கிம், அதாவது இப்ப பாலக இவன் பையன் சிறுவன் தானே அப்படிங்கிறது. இப்ப சிறுவன்கிறது பேர் இல்ல, அதனால நம்ம ஏஷஹா இவன் அப்படின்னு நம்ம ரெஃபர் பண்றோம். ஆனா இப்ப இங்க எக்ஸசைஸ்ல கொடுத்திருக்கிறது எல்லாமே பேரு கொடுத்து, இப்ப பகத் சிம்ஹா சுதாகரஹா அப்படிங்கிற போது நம்ம ஏஷஹா பகத் சிம்ஹா இவர் பகத்சிங் தேசபக்தர் தானே அப்படிங்கிற நம்ம கேட்கறது கரெக்டா, இல்லன்னா வெறும்னா பகத் சிம்ஹா பகத்த சிம்மஹான்னு சொல்லலாம். இப்ப இப்படி வச்சுக்கோங்களேன், பகத்த சிம்மோட போட்டோ இருக்கு, இந்த போட்டோவை காமிச்சு சொல்றோம், ஓகே, அப்படியும் வச்சுக்கலாம். ஏஷா பகத்த சிம்மஹா அப்படின்னு. தப்பு இல்லையே. ஓகே. ஆனா இப்ப தப்பு இல்ல. இப்ப பொதுவா வழக்கத்துல இப்ப நம்ம சொல்லும் போது பகத்த சிம்மஹான்னு சொன்னாலே கரெக்ட் தான். கரெக்ட் தான். ஏஷான்னு சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. சரி. பிரதிபா சமாஜ சேவிகா சிக்ஷிகா. சமாஜ சேவிகா சோசியல் ஒர்க்கர், அது இங்கிலீஷ்ல. சரி, சமாஜத்துல சமூக சேவை பண்றாரோ இல்லையோ அவா. சிக்ஷிகா டீச்சர். பிரதிபா சமாஜ சேவிகா கிம்? ந பிரதிபா சிக்ஷிகா. இப்போ மகாதேவன் சார் சொன்னார் இல்லையா, இப்படியே கூட சொல்லிட்டு போலாம். பிரதிபா சமாஜ சேவிகா கிம்? ந பிரதிபா சிக்ஷிகா. கணேஷா சித்திரகாரः கிம்? இப்படி வச்சுக்கணும். கர்மகரः கிம்? ந கணேஷः சித்திரகாரः. விவேகானந்தः शिक्षकः किं? न विवेकः अधिवक्ता. अब्दुल कलामः सैनिकः किं? न अब्दुल कलामः वैज्ञानिकः. மேல இருக்கத்தான் கீழே அப்படியே எழுதணும். அடுத்தது பாருங்க, 6வது. அஸ்தி நாஸ்தி. இருக்கிறது. நாஸ்தினா இல்லை. அதிவக்தானா?
அதிவக்தான்னா இன்வைட்டட் லெக்சரர்னு அர்த்தம். புரியுறதா? இல்லைன்னா என்ன போட்டிருந்து சிக்ஷகா. இல்லைன்னா சிக்ஷகா, டீச்சரா இல்ல அதிவக்தாவா? லாயர் போட்டிருக்கு சுவாமி. அதிவக்தம். அதிவக்தானா லாயர், அட்வொகேட். அதிவக்தானா லாயர்னு போட்டிருக்கா. டிக்ஷனரியில அப்படி பாடம் நடத்தும் போது கூட நான் வந்து பசங்களுக்கு பாடம் நடத்தும் போது கூட ஸ்பெஷல் இன்வைட்டர் ஸ்காலர்ன்ற மாதிரி தான் சொன்னேன். நீங்க பார்த்தல இப்போ நான் ஸ்கிரீன்ஷாட் வேணா உங்களுக்கு அனுப்புறேன். இது ஆன்லைன் சான்ஸ்கிரிட் டிக்ஷனரி இருக்கு இல்லையா, ஆமா. அதுல நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன். ஆனா அந்த இது நானே வச்சுட்டு இருக்கேன். அதுல அப்படிதான் போட்டு சங்கோஷா தானே? ஆ சங்கோஷான்னு ஒண்ணு இருக்கா தானே? இல்ல, நான் கூகுள்ல பார்த்தேன். அந்த படத்து சம்ஸ்கிருதத்துல வந்து கோஷா இருக்குல்ல, சப்த கோஷா, ஆமா, அதுல பார்த்தேன். இருக்கு. லாயர், அட்வொகேட் தான். கரெக்ட் ஆ, சார். அதிவக்தானா லாயர். சரி. அஸ்தி நாஸ்தி அப்படின்னு இருக்கு. அஸ்தினா இருக்கிறது, நாஸ்தினா இல்லை. இல்லைன்னா ஆஸ்திகா நாஸ்திகா அப்படின்ற பேரே வந்தது. அஸ்தி அப்படின்னா யாரு அஸ்தின்னு சொல்றாளோ அவள்லாம் ஆஸ்திகாள், யார் நாஸ்தின்னு சொல்றாளோ அவள்லாம் நாஸ்திகாள். அவுட் ஆஃப் சிலபஸ் தான், இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்றேன். எங்கேயுமே கடவுள் இருக்கார் கடவுள் இல்ல அப்படின்றத வச்சுட்டு ஆஸ்திகன் நாஸ்திகன்னு சொல்லல. நம்மள எல்லாரும் சாஸ்திரம் வாசிச்சவளுக்கு தான் தெரியும். மற்றவ எல்லாரும் நம்மளை ஏமாத்துறா லோகத்துல. கடவுளை இங்க கொண்டே வரல. அஸ்தி பரலோகா, அஸ்தி சரீர அத்திரிக்த ஆத்மா, அஸ்தி வேதஸ்ய பிராமான்யம். வேதத்துக்கு வேதத்தை ஒத்துக்கணும், பரலோகம்னு ஒண்ணு ஒத்துக்கணும், சரீரத்தை காட்டிலும் வேறுபட்டது ஆத்மான்னு ஒண்ணு ஒத்துக்கணும். இது மூணு ஒத்துண்டா அவள் ஆஸ்திகாள். இது மூணுத்த ஒத்துக்கலைன்னா அவ நாஸ்திகாள். இதுல பெருமாளை பத்தி வரவே இல்லை. ஆனா லோகத்துல எப்படி ஆயிடுத்து? கடவுளை ஏற்றுக்கொள்பவன் ஆஸ்திகன், கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவன் நாஸ்திகன்னு பிரிச்சு சொல்லிட்டான். ஏன்னா ஷண்மதங்கள்னு சொல்லக்கூடிய ஆஸ்திக மதங்கள்லயே சாங்கியால் ஈஸ்வரனை ஒத்துக்கல, மீமாம்சகர்கள் ஈஸ்வரனை ஒத்துக்கல, ஆஸ்திக மதங்கள்லயே ஈஸ்வரனை ஒத்துக்காதவாளும் இருக்கா. அதனால அஸ்தி நாஸ்தி, இருக்கிறது இல்லை அப்படின்றது சொல்ல போறோம். விருக்ஷா அஸ்தி பலம் நாஸ்தி, விருட்சமானது இருக்கின்றது, பழமானது இல்லை. பழம் இல்லை, மரம் இருக்கு, பழம் இல்லை. விருக்ஷா அஸ்தி பலம் நாஸ்தி. நம்ம மாத்திர கூட ஒரு பலாமரம் இருக்கு, மரம் பெருசா இருக்கு, பழம் இல்லை, இன்னும் வளரவே இல்லை. அதே மாதிரி ஒரு நெல்லிக்காய் இருக்கும், இந்த அரிநெல்லின்னு சொல்லுவா இல்லையா, குட்டி குட்டியா ஒரு நெல்லிக்காய் இருக்கும். அது பல வருஷமா இருக்கு, ஏனோ தெரியல காய்க்கவே இல்லை இன்னி வரைக்கும். அதுல சின்ன செடியிலேயே காய்க்கிறது, நம்மளது காய்க்கல. விருக்ஷா அஸ்தி, பலம் நாஸ்தி, பழம் இல்ல. கிரீடாங்கனம் அஸ்தி, கிரீடகா நாஸ்தி. கிரீடாங்கனம் அப்படின்னா கிரவுண்ட், பிளே கிரவுண்ட். கிரீடகா நாஸ்தி, விளையாடுறவாள் இல்லை, ஆனா விளையாட்டு மைதானம் இருக்கிறது. மார்ஜாலஹா அஸ்தி. இப்போ இப்படி சொல்லணும், எது அஸ்தி எது நாஸ்தி அப்படின்றத காட்டணும். மார்ஜாலஹா, துரோணி
கந்தவர்த்திகா, சைனிகா, உத்பீட்டிகா, ஷாட்டிகா, சித்திரம், பேனகம், வஸ்திரம், பாதரக்ஷா, கூபி, சிரஸ்திராணம். சிரஸ்திராணம்னா ஹெல்மெட். இப்ப என்ன பார்க்கணும்? மார்ஜாலः அஸ்தி, துரோணி நாஸ்தி. துரோணினா பக்கெட். துரோணி அப்படின்னா பக்கெட். மார்ஜாலः அஸ்தி, அப்படியே மார்ஜாலः அஸ்தி, துரோணி நாஸ்தி. கந்தவர்த்திகா அஸ்தி, சைனிகः नास्ति, उत्पीठिका अस्ति, उत्पीठिका नास्ति, शाटिका अस्ति, चित्रम अस्ति, पेनकम नास्ति. पेनकमना पेनकम सोप महोदय, सोप. சோப்பு இல்லையா? நம்ம யூஸ் பண்றது இல்ல. சரி, சோப்பு. பேனகம். வஸ்திரம் நாஸ்தி, பாதரக்ஷாபி நாஸ்தி, கூபி அஸ்தி, சிரஸ்திராணமபி அஸ்தி. சரி, இங்க ஒரு ஸ்லோகம் கொடுத்திருக்கா பாருங்க. பிரஹேலிகா. பிரஹேலிகான்னா விடுகதை அப்படின்னு அர்த்தம். பிரஹேலிகா. அஸ்தினா அஸ்தி, சிரோனா அஸ்தி, பாஹுரஸ்தி, நிரங்குலிஹி, நாஸ்தி பாதத்வயம் காடம், அங்கமாலிங்கதி ஸ்வயம். அஸ்தி அப்படின்னா எலும்பு. அஸ்தி நாஸ்தி, எலும்பு இல்லை. ஷிரோ நாஸ்தி, தலையும் இல்லை. பாகுரஸ்தி, ஆனா தோள்கள் இருக்கு. தோள்கள் இருக்கு. நிரங்குலிகி, ஆனால் கை விரல்கள் இல்லை. நாஸ்தி பாதத்வயம், இரண்டு கால்களும் அது கிடையாது. காடம் அங்கம் ஆலிங்கதி ஸ்வயம், ஆனா கெட்டியாக நம்முடைய அங்கத்தை ஆலிங்கனம் பண்ணிக்கிறது தானாவே. கெட்டியா நம்ம அங்கத்தை ஆலிங்கனம் பண்ணிக்கிறது. அது என்னது? கீழே பாருங்க. ட்ரெஸ், ஆடை. சட்டை, ட்ரெஸ் சொல்ல. சட்டை. யூதகம் அப்படின்னா ஷர்ட். கிம் தத் இதி கதயது, அர்த்தம் பாருங்க. இது என்ன, அது என்ன என்று சொல்லுங்கள்னு சொல்லப்போ. கிம் தத் இதி கதயந்து, யஸ்ய எதுக்கு, அஸ்தி நாஸ்தி எலும்பு இல்லை, சிரஹா நாஸ்தி தலை இல்லை, பாகுத்வயம் அஸ்தி இரண்டு தோள்களும் உண்டு, பாஹு ஆஜானுபாகும் அரவிந்த தலாயதாட்சம் ராமம் நிஷாச்சர விநாசகரம் நமாமி. ஆஜானு பாகு பெருமாளுக்கு ராமனுடைய தோள்கள், பறந்து விரிந்த தோள்கள். தோள் கண்டார் தோளே கண்டார், தாள் கண்டார் தாளே கண்டார். அப்படிப்பட்ட தோள்களை உடையவன் ராமன். பாகு அப்படின்னா தோள்கள். தோல், பாகுத்வயம்னா இரண்டு தோள்கள். அங்குலிகி நாஸ்தி விரல்கள் இல்லை. பாதௌ நஸ்தகா இரண்டு கால்களும் இல்லை. பரந்து ஷரீரம் திருடம் ஆலங்கதி, ஆனால் ஷரீரத்தை நன்றாக ஆலிங்கனம் செய்து கொள்கிறது. அது என்ன? யூதகம், ஷர்ட்.
ஓகேவா? ஏழாவது பாடம். அத்திர தத்ர புத்திர அந்யத்ர சர்வத்ர ஏகத்ர. அத்திர அப்படின்னா இங்கு, தத்ர அப்படின்னா அங்கு, புத்திர அப்படின்னா எங்கு, அந்யத்ர அப்படின்னா வேறு இடத்தில், சர்வத்ர அப்படின்னா எல்லா இடங்களிலும், ஏகத்ர அப்படின்னா ஓரிடத்தில், இந்த இடத்தில், அந்த இடத்தில், எந்த இடத்தில், வேறொரு இடத்தில், எல்லா இடத்திலும், ஏகத்ர ஓரிடத்தில். ஸ்பஷ்டமா? பாலகா குத்திர அஸ்தி, பாலிகா குத்திர அஸ்தி, பாலகா அத்திர அஸ்தி, பாலிகா தத்ர அஸ்தி. பாலகா அத்திர அஸ்தி இங்கு இருக்கிறான், பாலிகா தத்ர அஸ்தி அங்கு இருக்கிறாள். ஒரு கான்வர்சேஷன் போட்டிருக்கா பாருங்க. சிக்ஷகா டீச்சர், சாத்ராஹ ஸ்டூடெண்ட்ஸ். உத்தியானம் குத்திர அஸ்தி, உத்தியானம்னா தோட்டம், கார்டன். உத்தியானம் குத்திர அஸ்தி, உத்தியானம் அத்திர அஸ்தி. பாலா குத்திர அஸ்தி, பாலா தத்ர அஸ்தி. கந்துகம் குத்திர அஸ்தி, கந்துகம் அத்திர நாஸ்தி, கந்துகம் இங்கு இல்லை. வாயு குத்திர அஸ்தி, வாயு அத்திர அஸ்தி, வாயு தத்ர அஸ்தி, வாயு அந்யத்ர அஸ்தி, வாயு சர்வத்ர அஸ்தி. வாயுனா காற்று, காத்து எல்லா இடத்துலயும் வாயு அத்திர அஸ்தி இங்கும் இருக்கு, அங்கேயும் இருக்கு, வேற இடத்துலயும் இருக்கு. உடனே சிக்ஷகா என்ன சொன்னார்? வாயு சர்வத்ர அஸ்தி, எல்லா இடத்துலயும் காத்து இருக்கு. இதுல எல்லா வேர்டுக்கும் அர்த்தம் தெரிகிறது இல்லையா? உத்தியானம், பாலகா, கந்துகம்னா பால், வாயுனா காத்து, பாலிகா ஏகத்திர உபவிஷந்தி, பாலிகாக ஏகத்திர உபவிஷந்தி. சிறுமிகள், பெண்கள் ஓரிடத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாலகா ஏகத்திர உபவிஷந்தி, பாலகாக ஏகத்திர உபவிஷந்தி. சிறுவர்கள் ஓரிடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடியன் அந்யத்ரன சர்வத்ரன எல்லா இடத்துலயும், அந்யத்ரன சர்வத்திரனா எல்லா இடத்திலும், அந்யத்திரனா வேற இடத்துல. ஓ ஓகே அடியன். சார் உத்தியானம்னா என்னது? தோட்டம், கார்டன். சரியா? ஓகே சார், தேங்க்யூ. உத்தியானம், கார்டன் இல்லைன்னா பார்க், ரெண்டு அர்த்தம். கார்டன் தான் யூஸ் பண்றது எப்போ. இந்த டிக்ஷனரியில் என்னவோ பார்க்குன்னு ஒரு மீனிங் போட்டிருக்கோம். ப்ளஷர் கார்டன் என்ன அர்த்தம்? மனசுக்கு நிம்மதி தர கார்டனா? ஏதாவது ஒரு சின்ன வாக்கிங் போறதுக்கு அந்த மாதிரி. வாக்கிங் போறதுக்கு, அதான் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கார்டன், ப்ளஷர் கார்டன். स्यूतः अत्र अस्ति, चषकः तत्र अस्ति. स्यूतः न बैग, स्यूतः BAG बैग. चषकः तत्र अस्ति, चषकः न टम्बलर, टम्बलर. लेखनी अत्र अस्ति, घटी तत्र अस्ति. लेखनी न पेन, घटी न घटिकारं. वायुः सर्वत्र अस्ति, देवः सर्वत्र अस्ति.
பெருமாளும் எல்லா இடத்துலயும் இருக்கார். மந்திரி அந்யத்திர அஸ்தி, பர்வதா அந்யத்திர அஸ்தி. ஓகேவா? ஷஷ்டி விபக்தி, இது மேலதான் பாடங்கள் மெயினா ஆரம்பிக்கிறது. ஷஷ்டி விபக்தி ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். ஷஷ்டி விபக்தியானது சம்பந்தத்தை சொல்லும் எப்பவுமே. ஷஷ்டி விபக்தி அப்படின்றது சம்பந்தத்தை சொல்லக்கூடியதான ஒரு விஷயம். இப்போ சிவஹா கணேசா அப்படின்னு 2 பதம் இருக்கு. இப்ப சிவஹா கணேசா, இப்ப என்ன சொல்லணும்? சிவஸ்ய புத்திரஹா கணேசா அப்படின்னு சொல்லணும். சிவனுடைய புத்திரன் கணேசன், சிவனுடைய புத்திரன் கணேசன் அப்படின்னு ஒரு சம்பந்தத்தை சொல்றதுதான் ஷஷ்டி விபக்தியோட வேலை. 2 பொருட்களுக்குள்ள இருக்கக்கூடியதான சம்பந்தத்தை ஷஷ்டி விபக்தி சொல்லும். சிவஸ்ய புத்திரா கணேசா, பார்வதி சிவஹா, பார்வத்யாக பதிஹி சிவஹா, பார்வத்யாக அப்படின்னு ஷஷ்டி விபக்தி. இல்லைன்னா சிவஸ்ய பத்னி பார்வதி அப்படின்னு கூட சொல்லலாம். பார்வத்யாக பதிஹி சிவஹா. சீதா ராமஹா, சீதாயாக பதிஹி ராமஹா. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதையே நமஹா. அப்போ சீதாயாக பதிஹி, சீதையினுடைய கணவர் ராமர். பாரதம், பாரதஸ்ய ராஜதானி தேஹலி, பாரதஸ்ய ராஜதானி தேஹலி. பாரதத்தினுடைய ராஜதானி என்பது தேஹலி. ராஜதானினா கேபிட்டல். கேபிட்டல். சரி. ஆ. விவேகானந்தஸ்ய குரு சொல்லுங்க. சார் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கேளுங்க. எனக்கு இந்த அதாவது இப்போ இந்த சிவஸ்ய புத்திரஹா கணேசஹா அப்படின்னு இருக்கு. அப்புறம் இங்க பார்வத்யாஹா பதிஹி சிவஹா இருக்கு. இப்ப பார்வத்தியஸ்ய பதிஹி சிவஹா அப்படின்னு சொல்ல அந்த பார்வத்யாகாங்கிற யூசேஜுக்கும் அந்த சிவஸ்ய அப்படிங்கிற அந்த 2 யூசேஜுக்கும் எனக்கு வித்தியாசம் இன்னும் தெரியல. சிவஹா அப்படின்றது அகாராந்த புல்லிங்கம், மஸ்குலின் ஜெண்டர். ராமஸ்ய அப்படின்னு படிச்சோம் இல்லையா? ராமஸ்ய பாலஸ்ய இதெல்லாம் படிக்கிறோம். ஷஷ்டி விபக்தி கீழே சொல்லுவார். ஓகே. ராமஸ்ய, பாலஹா பாலஸ்ய, சிவஹா சிவஸ்ய, முகுந்தஸ்ய, ஸ்ரீகாந்தஹா ஸ்ரீகாந்தஸ்ய அப்படின்னு அகாராந்த புல்லிங்கமா இருக்கக்கூடிய சப்தங்கள். ஓகே. ஆகாராந்த ஸ்திரீலிங்கமான சப்தம் ஃபெமினின் ஜெண்டர் ரமா பாலா அப்படின்லாம் படிக்கிறோமோ இல்லையா? அத மாதிரி பார்வதி அப்படின்றது ஈகாராந்த ஸ்திரீலிங்கம், நதி மாதிரி. ஓகே ஓகே. அப்ப அதனுடைய ஷஷ்டி விபக்தி பார்வத்யாக. ஓகே ஓகே, புரிஞ்சுடுது. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. விவேகானந்தஸ்ய குருஹு ராமகிருஷ்ணः. விவேகானந்தஸ்ய, விவேகானந்தः, விவேகானந்தஸ்ய. தேசஸ்ய நாம பாரதம். தேசः தேசஸ்ய, தேசத்தினுடைய பெயர் பாரதம். அர்ஜுனஸ்ய ஆயுதம் காண்டீவம். அர்ஜுனனுடைய, அர்ஜுனஸ்ய, அர்ஜுனஸ்ய ஆயுதம், அர்ஜுனனுடைய ஆயுதம் காண்டீவம்.
கௌசல்யாயாக பதி தசரதா. கோசலையினுடைய பதி தசரதர். பத்திரிகாயாக நாம சம்பாஷண சந்தேஷ. பத்திரிகையினுடைய பெயரானது சம்பாஷண சந்தேசம். பத்திரிகையினுடைய பெயர்னா சம்பாஷண சந்தேசம். நத்யாக நாம கங்கா. நதியினுடைய பெயர் கங்கை. காதம்பரியாக லேகக பாணபட்டா. காதம்பரின்னு ஒரு நாடகம், சம்ஸ்கிருத நாடகம், ரொம்ப அழகான நாடகம். அந்த நாடகத்தினுடைய லேககர் அப்படின்னா ரச்சயிதா இல்லையா, ஆத்தர். ரைட். புஸ்தகஸ்ய நாம பாலதோஷினி. இந்த புத்தகத்தினுடைய பெயர் பாலதோஷினி. ராமாயணஸ்ய கர்த்தா வால்மீகி. ராமாயணத்துடைய கர்த்தா வால்மீகி. கிருஹஸ்ய நாம கிருஷ்ண சதனம். நம்ம ஆத்தனுடைய பெயர் ஸ்ரீனிவாச சதனம். அங்க கொடுத்திருக்கிறது கிருஷ்ண சதனம். கிருஹஸ்ய நாம வீட்டினுடைய பெயர் கிருஷ்ண சதனம். எங்க அப்பா பேரும் ஸ்ரீனிவாசன், என்னுடைய பையன் பேரும் ஸ்ரீனிவாசன். அதனால ஸ்ரீனிவாச சதனம் அப்படின்னு நம்ம ஆத்துக்கு பேர். சார் அப்போ வந்து நபும்சகலிங்கத்துக்கும் இப்ப புஸ்தகம்ங்கிறது நபும்சலிங்கம், புஸ்தகஸ்ய புல்லிங்கத்துக்கும் நபும்சக லிங்கத்துக்கும் ஒரே மாதிரியான ரூபம் தான் இருக்கும். ஒரே அடே நானு காதம்பரியாகான்னு வருதே, அது நாடகத்துக்கு இதுவா? காதம்பரி அப்படின்னு வந்து ஓஹோ, ஸ்திரீலிங்கம். சரி சரி, அடியன். பார்வதியாக மாதிரி காதம்பரியாக. ஓ, அடியன். ஒரு சந்தேகம் கேட்கட்டுமா? கேளுங்க கேளுங்க ஒழிய. இது கௌசல்யாக அப்படின்னு போட்டு விசர்க்கம் அங்க போட்டு கௌசல்யாக பக்கத்துல விசர்க்கம் இருக்கு. அது இப்போ ஏ- 99% விசர்க்கத்தோட தான் வரும். சரியா? ம். இப்போ விசர்க்கம் அப்படின்றது புல்லிங்கத்துக்கு மட்டும்தான் வரும்ன்றது கிடையாது. அதான் சந்தேகம். ஸ்ரீலிங்கத்திலயும் வரும். அப்படியா? சரி. ஈகாராந்த சப்தம்லாம் நாம வந்து ம். எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் இனிஷியல் ஸ்டேஜ்ல சப்தங்கள்லாம் பைஹார்ட் பண்ணி வச்சுட்டா நல்லது. ம். இப்போ ஏஜ்டு பீப்புளா இருக்கவா பைஹார்ட் பண்ண முடியாது அப்படின்னும் பொழுது நாம தொடர்ந்து சப்தங்களை பார்த்துட்டே இருந்தாலே நமக்கு ஈஸியா இருக்கும். ம். அப்ப நமக்கு ஓரளவுக்கு புரியும். சரியா? விசர்க்கம் இருந்தா ம். புல்லிங்கம், விசர்க்கம் இல்லைன்னா ஸ்திரீலிங்கம்ன்றது ஓகே. ம். ஓகேவா? ம். ஓகே. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஆனா இப்போ குரூப்ல சப்தமஞ்சரி புக்கை நான் அனுப்பிச்சிருக்கேன். நீங்க அப்பப்போ உங்களால முடிஞ்ச போதெல்லாம் அதை பார்த்துட்டே இருங்க. ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. எனக்கு இன்னும் ஒரு சின்ன சந்தேகம். கேளுங்க நான் கேளுங்க. யூஎஸ்ல இருக்கிறதுட்டு இந்த நம்ம கிளாஸ்க்கு என்னென்ன புத்தகம் தேவைன்றத கொஞ்சம் நீங்க என்ன புத்தகம் தேவைன்றத இப்பயே நான் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புறேன். அனுப்புங்க. 2 புஸ்தகம் தான். என்ன இந்தியாவுக்கு யாராவது நம்ம ஊருக்கு போறவா இருந்தா மூலமா வாங்கிட்டு வர சொல்லலாம். ஏன் பிடிஎஃப் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாமே. இல்ல அது சரி. ஆக்சுவலா சேவ் பண்றதும் கஷ்டம். பிடிஎஃப் பிரிண்ட் அவுட்னா ஆல்பேட்டா போயிடாது. எனக்கு புக், எனக்கும் புக் இல்லாம ஒண்ணுமே ஃபாலோ பண்ண முடிய மாட்டேங்கிறது. எனக்கு புக்கு வேணும். புக்கோட டீடைல்ஸ் அனுப்புறேன், அவள்கிட்ட வாங்கிக்கலாம். நீங்க அதை அனுப்பிட்டா போறோம். நான் கேட்டு புத்தகம் எந்த சம்ஸ்கிருத பாரதியினுடைய வெப்சைட்ல போய் பாருங்க. இல்ல சம்ஸ்கிருத இது பாரதி மயிலாப்பூர்ல சான்ஸ்கிரிட் காலேஜ்ல அங்கெல்லாம் கிடைக்குமா? கிடைக்காது. ம். சம்ஸ்கிருத பாரதி வெப்சைட்ல போனீங்கன்னா ஆ. பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே ஆர்டர் கொடுக்கலாம்.
ஓகே. என்ன இங்க வந்து பிரிண்டர்ஸ் எல்லாம் எனக்கு ம் இல்ல, ஓ பிரிண்டர்ஸ் எல்லாம் print எடுக்க இல்ல. முடியாதாங்க? எடுக்க முடியாது. அதனாலதான் புத்தகம் இருந்தா நான் வந்து அதை சரி, பார்த்து நான் படிச்சுக்கலாம். புஸ்தகத்தினுடைய லிங்க் அனுப்புறேன், அதை நீங்க ம் அப்படி ஆர்டர் போட்டுக்கலாம். ஓகே, சரி, நான் பண்ணிக்கிறேன். அப்ராடா இருந்தா கொஞ்சம் பைசா ஜாஸ்தியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியன் ம் ருபீல கம்மி, டாலர்ஸ் இருந்தா கொஞ்சம் ஜாஸ்தியா தான் அது போட்டிருப்பா. யாராவது பொருள் அவன் மேல வர படிக்கணும். அப்படி யாரும் கிடைக்கலன்னா வேற வழி இல்லை. இப்போ நான் வாங்கி கொரியர் கூட உங்களுக்கு அனுப்பலாம். ம் புக்கோட விலை 200 ரூபானா கொரியர் சார்ஜ் 500 ரூபா ஆகும். சரி, பார்க்கலன்னா நீங்க யாராவது ஊருக்கு போடுவா இருந்தா நான் மூலமா கேட்கிறேன். இது லிங்க் போட்டு கிடைக்கலன்னா அந்த இல்ல யாராவது ஆத்துல இருந்தாங்கன்னா அந்த லிங்கை யூஸ் பண்ணி அங்க இருந்து இந்தியன் அமௌண்ட்ல வாங்க முடியாது இல்லையா? பாக்குறேன், நான் இங்க விசாரிக்கிறேன். தனி மனுஷன் நம்ம ஊருக்கு போறவா இருக்கா, அவ யாருக்கிட்டயாவது சொல்லி நான் வாங்கிக்கிறேன். சரி, ம், thank you. கணேசா, சீதா, பார்வதி, வாகனம். கணேசः गणेशस्य, सीता सीतायाः, पार्वती पार्वत्याः, वाहनं वाहनस्य. இங்க பாருங்க, பாலகஸ்ய, மகிழா, நதி, பலம். बालकस्य बालकयोः बालकानां षष्ठी विभक्ति. महिलायाः महिलयोः महिलानां, नद्याः नद्योः नदीनां, फलस्य फलयोः फलानां, हरेः पत्नी लक्ष्मीः. இங்க இகாராந்த புல்லிங்கமும் கொடுத்திருக்கா பாருங்க. ஹரி சப்தம், ஹரிஹி ஹரி ஹரயா, அதனுடைய ஷஷ்டி விபக்தி ஹரேஹ. गिर्योः मध्ये सूर्योदयः शोभते. गिरि गिर्य गिरेः गिर्योः गिरीनां, गिरिः அதனுடைய ஷஷ்டி விபக்தி த்விவச்சனம். டுவெல் கிரியோ, இரண்டு மலைகளுக்கு நடுவில் சூரியோதயா சோபதே, சூரியன் உதிக்கின்றான். கவீனாம் கிருதிஹி காவியம், கவிகளுடைய கிருதிக்கு பேர் என்னன்னா, கவிகளுடைய ஒர்க், அதுக்கு பேர் என்னன்னா காவியம். அபிமன்யோஹோ பிதா அர்ஜுனா, குரு சப்தம் மாதிரி அபிமன்யு, அதனுடைய ஷஷ்டி ஏகவச்சனம். அபிமன்யோஹோ, அபிமன்யோஹோ பிதா அர்ஜுனா, அபிமன்யுவினுடைய தகப்பனார் அர்ஜுனர். சாத்வோஹோ சீக்கிரம் மைத்ரி பவதி, இரண்டு சாதுக்களுக்கு மத்தியில் மைத்ரி ஃப்ரெண்ட்ஷிப் என்பது சீக்கிரமா கிடைச்சிடும். ரெண்டு சாதுக்கள், சாதுக்கள்னா சத்புருஷர்கள், நல்லவர்கள். இரண்டு நல்லவர்களுக்கு நடுவுல மைத்ரி ஃப்ரெண்ட்ஷிப் என்பது சீக்கிரமா கிடைச்சிரும். சாதுனாம் தரிசனம் புண்ணியம், சாதுக்களுடைய தரிசனமே புண்ணியம். பிதுஹு ஆக்ஞா பாலனியா, ரிகாராந்தம். பிதுஹு அப்பாவினுடைய ஆக்ஞையை பாலனியா காப்பாற்ற வேண்டும். சுபத்ரா பிராத்ரோஹோ பிரியா பகினி, சுபத்ரை பிராத்ரோஹோ பலராமருக்கும் கிருஷ்ணருக்கும் பிரியமான சகோதரி. பிராத்ருணாம் வாத்சல்யம் அனுபவம், சகோதரர்கள் அன்பு என்பது அனுபவம் அப்படின்னா
உவமை இல்லாதது, கம்பேரே பண்ண முடியாது, அன்கம்பேரபிள். அடியே வாரிணஹ சம்ரக்ஷணம் கர்த்தவியம். வாரிணஹன்னா ஜலஸ்யன்னு அர்த்தம். ஜலஸ்ய சம்ரக்ஷணம் கர்த்தவியம். வாரி வாரிணவ் வாரிணஹ. வாரின மழை தண்ணி இருக்கு, அது வாரி. மழை தண்ணி இருக்கு, அதுக்கு பேர் வந்து வாரி அப்படின்னு அர்த்தம். மழை பெய்யற தண்ணி, மழை பெய்யற தண்ணிக்கு வாரி அப்படின்னு பேர். வாரி வாரிணவ் வாரிணஹா அப்படின்னு ரூபம், நபும்சகலிங்க ரூபம். வாரின்னு சப்தம், அதனுடைய சக்தி விபக்தி ஏகவச்சனம் வாரிணஹா. மழை நீர் சேகரிப்பு அப்படின்னு சொல்றார். வாரிணஹா சம்ரக்ஷணம் கர்த்தவியம். இங்க பாருங்க, கிரிஹி அப்படின்றது கிரே கிரியோ கிரீனாம். குருஹு அப்படின்றதுக்கு குரோஹோ குருவோஹோ குருநாம். கர்த்தா கர்த்துஹு கர்த்ரோஹோ கர்த்ருநாம். வாரிணஹ வாரிணோஹோ வாரீனாம். மதுனஹ மதுனோஹோ மதுனாம். மதுன ஸ்வீட், மது மதுனி மதுனி ஸ்வீட். மது அதனுடைய சஷ்டி விபக்தி மதுனஹா. மதுனோஹோ மதுனாம். சரி, இதோட இருக்கட்டும். இந்த சஷ்டி விபக்தியோட அடுத்த இத நான் நாளைக்கு வெள்ளிக்கிழமை நடத்துறேன். இனிமே ரெகுலரா கிளாஸ் இருக்கும். இந்த மண்டே வெட்னஸ்டே ஃப்ரைடே எல்லா கார்த்தாலே சொன்னேன், எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சு போச்சு. அதனால ரெகுலரா கிளாஸ் இருக்கும். இனிமே தொடர்ச்சியா கிளாஸ் இருக்கும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ இந்த புக்கை நம்ம முடிச்சுன்னு போயிட்டே இருக்கலாம். தீபாவளியும் கிளாஸ் இருக்காதுன்னு இல்லை, தீபாவளி சமயத்துலயும் அந்த 3 நாள் வந்து அனத்தியனம் தான். அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிளாஸ் இருக்காது அப்பெல்லாம். ஆனா மற்ற எல்லா நாளும் கண்டிப்பா மண்டே வெட்னஸ்டே ஃப்ரைடே கண்டிப்பா கிளாஸ் இருக்கும். சாட்டர்டே சண்டே மண்டே தான். சரி, அப்போ கூட அந்த ஃப்ரைடே இருக்கும் கண்டிப்பா. சரி, ஃப்ரைடே பார்க்கலாம். அடுத்த சஷ்டி விபக்தியுடைய அடுத்த விஷயத்த ஃப்ரைடேல பார்க்கலாம்.